ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று இந்திய தன்மையை உணர்த்திய ஆர் ராஜேஷ். ஒரே வரியில் சொல்வதே ஆனால் இஸ்லாமிய கல்வி இந்து கல்வி என எதுவும் இல்லை, இந்திய கல்வி உலக கல்வி என்பதே உள்ளது அப்படின்னு சொன்னவர் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் நடக்கும்போது இஸ்லாமிய பெண்கள் தங்களோட குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேஷமிடுவதை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போல்லாம் எனக்கு ஆர் ராஜேஷ் நினப்பு தான் வரும். ஆங்கிலேயர்களை அறிமுகம் செஞ்ச நம்மளோட கல்விக்கூடங்களில் எவ்வளவோ குறைபாடு இருக்கலாம், ஆனால் இந்த கல்விக்கூடங்கள் வரலன்னா ஜாதி மத இன வேற்றுமையை கடந்து ஒன்றா ஒரே இடத்துல நம்ம குழந்தைகள்லாம் கூடி கற்கும் ஒரு வகுப்பறையை நாம் அடைஞ்சிருப்போமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். குருகுல கல்வி தான் நமக்கான கல்வி முறைன்னு சொல்கிறவங்க அந்த கல்வி முறையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை பார்க்குறதே இல்லைங்க. அது எல்லோருக்குமான ஜனநாயக கல்வியாக இருக்க முடியாது தானே. அந்த கல்வி முறையில் நமக்கு ஒரு அம்பேத்கரோ அப்துல் கலாமோ கிடைச்சிருக்க மாட்டாங்க தானே. கல்வி அனைவருக்குமானதுன்னு இன்னைக்கு கல்வி உரிமை சட்டம் சொல்லுது. உள்ளூரின் பிரிவினை சுவர்கள் இன்றைய வகுப்பறைக்குள்ளே நுழையிறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக ஆண் பெண் பாலின பாகுபாட்டையே இன்றைய வகுப்பறை கடந்திருக்குன்னு சொல்லலாம். இவ்வளோ புரிதல்கள் எனக்கு இருந்தாலும் இந்திய மண்ணுக்கே உரிய பொதுத்தன்மையான வேற்றுமையில் ஒற்றுமை இருக்குன்னு எனக்கு உணர்த்தியவர் தான் மாணவர் ஆர் ராஜேஷ். அவருக்கு தன்னை வெறுமனே ராஜேஷ்னு கூப்பிட்டா பிடிக்காதுங்க, ஆர் ராஜேஷ்னு சொன்னாதான் பிடிக்கும். இன்ஷியலோட இந்த மாதிரி பேரை சேர்த்து சொல்கிறது நம்ம கல்வியோட ஒரு அங்கம். ஒரு கிளாஸில் 3-4 ராஜேஷ் இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது. பழைய குருகுல கல்விக்கும் இப்போ இருக்கிற கல்விக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா சர்டிஃபிகேட் தாங்க. அந்த குருகுல கல்வியில் இது +2, இது இளநிலை அறிவியல் பட்டம் அப்படின்னு எந்த சான்றும் வழங்கப்படலை. எதை பயிற்சியாக பெற்றாலும் அதுக்கு ஒரு சான்று தரும் இந்த கல்வி முறையை அறிமுகம் செஞ்சவர் இங்கிலாந்து நாட்டினுடைய கல்வியாளர் ஜான் டூயி. 19ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சிக்கு லட்சக்கணக்கான வேலையாட்கள் தேவைப்பட்டாங்களாம். அந்த தேவைக்கான உடனடி தீர்வாக, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, இதை படித்தா போதும், இந்த சர்டிஃபிகேட்டோட வேலைக்கு வந்தால் போதும் அப்படின்னு தொழில்துறைக்காக உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ஜான் டூயி கல்வி முறை. பிரிட்டிஷ்காரங்க அதையே நமக்கும் அறிமுகம் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு அறிமுகமாக வேண்டிய கல்வி எதுன்னு கேள்வி எழுந்தபோது காந்தியடிகள் இந்த கல்வி முறையை எதிர்த்தாருங்க. வாழ்வாதாரங்களை காப்பாற்ற ராட்டை நூற்பதை தனது அரசியலாக முன்வைத்தவர் அவர் அல்லவா. நம்ம கல்வியில் ராட்டைக்கே, அதாவது பழைய கிராமிய திறன் தொழில் வளர்ச்சிக்கே முக்கியத்துவம் தரப்பட வேணும்னு அவர் சொன்னார். ஆனால் சோஷலிச சிந்தனையாளர்கள்லாம் காந்தியின் கருத்துக்களை விமர்சித்தாங்க. அதனால் அவங்க நேருவை ஃபாலோ பண்ணாங்க. அவங்க தங்களோட அறிவியல் மேம்பாட்டு கல்விக்கான அடையாளமாக நுண்ணோக்கிய, அதாவது மைக்ரோஸ்கோப்பை முன் வச்சாங்க. அடிப்படை கல்விங்கிறது பாட புத்தகத்தோடு நிற்காம கருவிகளை கையாள வைக்கும் உலகளாவிய அறிவு பெறுதலாக இருக்கணும் அப்படின்னு நேரு இந்தியாவை கண்டுணர்தல் என்ற நூலில் எழுதியிருக்காரு. எழுத்தாளர் முல்க்ராஜ் ஆனந்துங்கிறவர் 1947 ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பழங்கால கல்வி முறைக்குள்ளே திரும்பி செல்வது ரொம்ப ஆபத்து. கிணத்து தவளை மாதிரி தனது மதம் ஜாதி சொல்லித்தரும் விஷயங்களை மட்டும்தான் உண்மையான உலகம்னு கருதுவரை அது உருவாக்கிடும் அப்படின்னாரு. இந்த கல்வியில் இந்திய தன்மையின் இடம் எங்கே அப்படின்னு காந்தியடிகள் ஒரு கேள்வி எழுப்பினார். இந்திய தன்மைனா என்ன அப்படின்னு எனக்கு உணர்த்தினவர் ஆர் ராஜேஷ். நாங்கள் இப்போது ஒரு பெற்றோர் தின விழாவுக்காக தயாராகிட்டு இருந்தோங்க. நான் வேலை பார்த்த பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவராக தான் ஆர் ராஜேஷ் எனக்கு அறிமுகம். விழாவில் குழந்தைகளை வச்சு நாடகம் போடுற பொறுப்பு என்கிட்ட வந்துச்சு. எந்த அடிப்படையான குறிக்கோளும் இல்லாமல் நான் சில மாணவர்களை தேர்வு செஞ்சு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பொதுவாக ஆசிரியரே நாடகம் உருவாக்குறது தான் வழக்கம். அதுக்காக யோசிச்சுட்டு இருந்த என்கிட்ட சிவாஜி நாடகம் போடலாம் சார் அப்படின்னு மடமடன்னு கதை சுருக்கத்தை சொல்லி முடித்தார் ஆர் ராஜேஷ். இது நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவமாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பன்ருட்டி மௌலியா தர்காவுக்கு மன்னர் சிவாஜி வந்தாராம். தர்காவில் இஸ்லாமிய மத குருவான மௌலியாவும் ஒரு போர்ச்சுகீசிய கிறிஸ்தவ பாதிரியாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சிவாஜி கேட்டாராம். பல வர்ணங்களிலான வானவில்லை போல தான் மதங்களும், அவை வெவ்வேறாக இருப்பினும் அவை போற்றும் கருணையும் அன்பும் ஒன்றே அப்படின்னு மௌலியா அவருக்கு விளக்கம் கொடுத்தாராங்க.
இதை கேட்ட வீர சிவாஜி மனம் மாறி எல்லா மதத்தினரையும் ஒன்று போல கருதினாராம். பன்ருட்டி மக்களிடையே வாய்மொழியாக இருந்த இந்த கதையை நாங்கள் நாடகமாக அரங்கேற்றினோம். இதில் ராஜேஷ் புகுத்தின அடுத்த அம்சம் தாங்க ரொம்ப அற்புதமானது. ராஜேஷ் இஸ்லாமிய மௌலியாக நடித்தார். இந்து மதத்தை பின்பற்றிய வீர சிவாஜி மன்னராக அவருடைய ஃப்ரெண்டு ஜோசப் நடித்தார். கிறிஸ்தவ பாதிரியாராக அவருடைய இன்னொரு ஃப்ரெண்டு பஷீர் அகமது நடித்தாருங்க. அவங்கவுங்க மதத்துக்கான வேஷத்தை போட்டுக்கிட்டு அவங்கவுங்க நாடகம் பண்ணுறதுல என்ன சார் புதுமை இருக்குது அப்படின்னு கேட்டார் ராஜேஷ். அப்போ தான் சார் நம்மளால் மற்ற மதங்களையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மையான இந்தியாவுன்னு சொன்னார். இந்த நாடகத்துக்காக அதிகாரிகள் உள்ளிட்ட பலர்கிட்ட பாராட்டு வாங்கினோங்க. அதுக்கெல்லாம் ஆர் ராஜேஷ் தான் காரணம் அப்படின்னு நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன். நம்மளோட குழந்தைகள்லாம் மத நல்லிணக்கம் பேணும் இந்தியாவில் தான் வாழ விரும்புகிறாங்க அப்படின்னு எனக்கு புரிய வச்சவர் ஆர் ராஜேஷ். இன்னைக்கு ராஜேஷ் தன் இந்தியாவை பாதுகாக்க ஸ்குவாட்ரன் ராஜேஷாக இந்திய விமானப்படையில் சேவையாற்றி வருகிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.